நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் 94 சித்திரக்கூடத்தின் அழகு. மலை காடுகளில் மனம் திருப்தியடையும் இயல்புடையவரும் தேவர்கள் போல் ஒளி வீசுவருமான தசரத குமாரர் அந்த மலையில் பல நாட்கள் வசித்த பின்னர் சீதா பிராட்டியை சந்தோஷப்படுத்தவும் தன் மனத்திற்கு ஆனந்தம் மூட்டவும் விருப்பம் கொண்டு இந்திராணியை இந்திரன் மகிழ்வரச் செய்வது போல தன் மனைவிக்கு சித்திரக்கூட மலையின் அழகு காட்சிகளை விளக்கி கூறினார். நற்பண்பினாய் மனம் கவரும் அற்புத அழகு வாய்ந்த இந்த மலையை காணும்போது நாட்டிலிருந்து வெளியேறி வந்தது, நண்பர்களுடன் இல்லாதது ஆகியவை என் மனத்தில் எந்த பாதிப்பையும் உண்டாக்கவில்லை. நங்காய் பல வகையான பறவை கூட்டங்கள் நிறைந்து விளங்கும் இந்த மலையை நன்றாகப் பார். பல வகையான தாது பொருட்கள் நிரம்பிய மலைச் சிகரங்கள் ஆகாயத்தை பிளந்து கொண்டு நிற்கும் பேரழகைப்பார். பல வகைப்பட்ட தாதுக்களால் அலங்கரிக்கப்பட்ட உன்னதமான இந்த மலையின் எல்லா பக்கமும் அழகுடன் மெழுகிறது. சில இடங்களில் வெள்ளியை போன்ற பிரகாசம், சில இடங்களில் இரத்த சிவப்பு, சில இடங்களில் மஞ்சள் சிவப்பின் கலவை வண்ணம், சில இடங்களில் இந்திரநீல மணியின் ஒளி, புஷ்பராகம், படிகம், தாளம்பூ போன்று சில இடங்கள் தாரகையின் பளிச்சென்ற ஒளியுடன் பாதரசம் போன்று வடிந்தோடும் தாதுக்களை கொண்ட சில பகுதிகள். இந்த மலையில் இன்னிருந்த பறவை கூட்டங்கள் இருக்கின்றன. பல வகையான விலங்குகளும் புலி, சிறுத்தை, கரடி கூட்டங்களும் இருக்கின்றன. ஆனால் தத்தம் இயல்பான கொடூர குணத்தை துறந்து பிறரை துன்பப்படுத்தாமல் இருப்பதன் மூலம் மலையின் பெருமையை அதிகரிக்கின்றன. இந்த மலை மலர், பழம், நிழல் தரும் மா, நாவல், வேங்கை, வெள்ளொத்தி, முரளை, பலா, தவம், அழிஞ்சல், பவ்யம், தினிசம், பில்வம், திந்துகம், மூங்கில், கொம்மட்டி, வேம்பு, மாவிலங்கை, இலுப்பை, மஞ்சாடி, இலந்தை, நெல்லி, கடம்பம், பிரம்பு, மருதை, மாதுளை இவை போன்ற அநேக மரங்கள் நிறைந்ததாக அழகை கூட்டுகிறது. சீலத் திருவினிலே மலையின் தாழ் வரைகளில் தன்னால் நேசிக்கப்படும் ஆண் பெண்கள் இருவராக காமக்கேளிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த கிண்ணறகளை பார். வித்யாதரர்களின் கத்திகள் மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. வித்யாதர பெண்கள் விளையாடும் இடங்களில் அவர்களின் சிறந்த ஆடைகள் காணப்படுவதையும் பார். இந்த மலை ஆங்காங்கே பெருகி ஓடிவரும் அருவிகளாலும் பூமியிலிருந்து பீரிட்டு எழும்பும் ஊற்றுகளாலும் மதநீரை பெருக்கும் மாபெரும் யானை போல் தோற்றமளிக்கிறது. குகைகளிலிருந்து வெளியே வரும் காற்று பல வகையான மலர்களின் நறுமணத்தை சுமந்து வந்து நுகர்வுலனை திருப்தி செய்விப்பதால் எந்த மனிதனைத்தான் மகிழ்விக்காது? மாசற்றவளே, இந்த இடத்தில் பல ஆண்டுகள் உன்னோடும் லக்ஷ்மணனோடும் வாழ்ந்தாலும் கூட நாட்டிலிருந்து வெளியேறிய சோகம் என்னை வருத்தாது. அழகியவளே, பல வகையான மலர்களும் பழங்களும் மற்றும் விதவிதமான பறவை கூட்டங்களும் விளங்கும் அற்புதமான சிகரங்களை உடைய பேரழகு வாய்ந்த இந்த பிரதேசத்தில் நான் மனமுவந்து ஈடுபட்டிருக்கிறேன். இந்த வனவாசத்தால் என்னால் 2 பயன்கள் அடையப்பட்டுள்ளன. ஒன்று, அறநெறிப்படி தந்தையின் வாக்கை காப்பாற்றியதால் அவர் கடன் தீர்ந்து போனது. 2, பரதனுக்கு உகந்ததை செய்தது. வைதேகி, சித்திரக்கூடத்தில் என்னோடு கூட மனம், வாக்கு, சரீரங்களை களிப்புறச் செய்யும் பல வகையான காட்சி தோற்றங்களை பார்த்து கொண்டு மகிழ்கிறாய் அல்லவா? தேவி, என்னுடைய முன்னோர்களும் மற்றுமுள்ள ராஜ ரிஷிகளும் இவ்விதமான வனவாசம் உடலை உகுத்த பிறகு மிக உயர்ந்த நிலையை அடைவிக்கும் சாதனம்
என கூறியிருக்கிறார்கள். இந்த மலையின் 4 புறங்களிலும் உள்ள நூற்றுக்கணக்கான பெரும் பாறைகள் கருமை, மஞ்சள், வெண்மை, செம்மை நிறங்கள் கொண்டதாக ஒளி வீசுகின்றன. உன்னதமான இந்த மலையின் உச்சியில் வளர்ந்துள்ள ஆயிரக்கணக்கான தாவரங்கள் தாமாக ஒளி வீசிக்கொண்டு நெருப்பு ஜுவாலைகள் போல் இரவில் பிரகாசமாக விளங்குகின்றன. பேரழகியே, இந்த மலையில் சில இடங்கள் வீடுகளைப் போல் விளங்குகின்றன. வசிப்பதற்கு ஏற்றவைகளாக இருக்கின்றன. சில இடங்கள் மலர்ச்செடிகள் நிறைந்திருப்பதால் பூஞ்சோலைகள் போல் அழகாக இருக்கின்றன. சில இடங்கள் எவ்வித பயிர் வகைகளும் வளர முடியாத ஒரே பாறையாக இருக்கின்றன. சித்திரக்கூட மலை பூமியை பிளந்து கொண்டு மேலெழுந்தது போல் விளங்குகிறது. சித்திரக்கூடத்தின் இந்த சிகரம் எல்லா பக்கங்களிலும் அழகாக காணப்படுகிறது. கீழாநெல்லி, புன்னை, ஸ்தகரம், பூர்ஜம் ஆகியவை பரப்பப்பட்டு தாமரை இதழ்களால் மூடப்பட்ட தம்பதிகள் உல்லாசமாக இருப்பதற்கேற்ற படுக்கை விரிப்புகளை பார். மாதரசியே, தர்ம பத்னியுடன் சுகம் அனுபவித்தவர்களால் கசக்கி எரியப்பட்ட தாமரை மா ஆலைகளையும் பல்வகை பழங்களையும் பார். இந்த சித்திரக்கூட மலை குபேரனுடைய தலைநகரையும் இந்திரனின் பட்டணத்தையும் வடக்கு குரு தேசங்களின் சிறப்புகளையும் மிஞ்சி அநேக வகையான கிழங்கு, பழம், நீர் முதலியவைகளுடன் சுகமான வாழ்விற்கு ஏற்ற முறையில் விளங்குகிறது. உயிரினும் மேலான சீதே, பெரியோர்கள் சென்ற வழியில் எனக்குரிய விதி நியமங்களை ஒழுங்காக கடைபிடித்து சிற்றன்னையால் நியமிக்கப்பட்டுள்ள 14 ஆண்டு காலத்தை உன்னோடும் லக்ஷ்மணனோடும் கழித்து விட்டேனே. ஆனால் பரம்பரையாக வந்த தர்மத்தை அனுஷ்டித்த நற்பயனை பெறுவேன். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.